வணக்கம் நண்பர்களே. திமுக அமைச்சர் சேகர் பாபுவின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட மூட்டை மூட்டையான பணம். சட்டசபை தேர்தல் நாள் நெருங்கி வரும் சூழலில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதா வந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் நடத்தி வரும் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தியுள்ளதை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சூழலில் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்குது. இதனால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னையில் உள்ள சில இடங்களில் இன்று காலை முதலே அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக மயிலாப்பூர், வடபழனி, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை மயிலாப்பூர் சிவசுவாமி சாலையில் உள்ள நிறுவனத்தில் இன்று காலை 10 மணி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென சோதனையில் ஈடுபட்டாங்க. CMDA தொடர்பான அரசு ஒப்பந்தங்களை இருக்கும் இந்த நிறுவனத்தை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவின் மகன்களான விக்னேஷ், ஜெயசிம்மன் ஆகியோர் நடத்தி வராங்க. அமைச்சர் சேகர்பாபு இந்த முறையும் துறைமுகம் சட்டசபை தொகுதியில் போட்டியிடுறார். தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக அவர் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரது மகன்கள் நடத்தி வரும் நிறுவனத்தில் IT ரெய்ட் நடந்துள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சென்னை கீழ்ப்பாக்கத்திலும் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருது. கீழ்ப்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் தொழிலதிபர் பிரேம்குமார் என்பவரது வீட்டிலும் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்தி வராங்க. இவர் அரசு ஒப்பந்தங்களை இழுத்து வரும் வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அடையாறு பகுதியிலும் சோதனை நடந்து வருவதாக தெரிகிறது. இதேபோல் திருச்செந்தூர் கோவில் தக்கராக இருந்தவரின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருது. சட்டசபை தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக கூறும் வருமான வரித்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு புகார்கள் வந்ததை அடுத்து சென்னையில் இன்று 5 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருவதா வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் சில முக்கியமான ஆவணங்களும் சில ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டதாகவும் இதனால் அமைச்சர் சேகர் பாபுவின் வீட்டிலும் கூடிய விரைவில் IT ரெய்ட் நடத்தப்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு.